தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. அடகில் இருக்கும் தங்க நகைகளை மீட்டு 10 நிமிடங்களில் பிரைம் கோல்ட் ஹப் மூலம் அதிக விலைக்கு விற்க 7997990028 தொடர்பு கொள்ளவும். நீங்கள் யாருக்கா ஒருத்தர் ஃபோன் பண்ணலான்னு நினைப்பீங்க. ஃபோன் பண்ணலாம் நினைக்க ஃபோன் வரும். அவங்களுக்கு ஞானம் இருக்குன்னு அர்த்தம். அது கேது தான் கொடுக்குறவர். ஒருத்தருக்கு 3ஆம் பாவம் சம்மந்தப்படாமல் வெளிநாட்டுக்கு போக முடியவே முடியாது. இப்போ வெளிநாடு போகணும்னு கேட்குறோம் இல்லையா, அப்போ 3ஆம் இடத்தை தான் எடுக்கணும். 3ஆம் இடத்த அதிபதி தசா புத்தி அந்தரம் நடக்கும்போது டேட் எழுதணும்னா அந்த டேட்டில் தான் அவங்க வெளிநாட்டு போகணும். நியூஸ் பேப்பரை நீங்கள் எப்படி படிப்பீங்க? முன்னாடி இருந்து தான் படிச்சுட்டு போவோம். முன்னாடி இருந்து படிப்பீங்க. நீங்கள் வேணா ராகு எது இருக்கவங்களுக்கு பாருங்கள், பின்னாடி இருந்து படிப்பீங்க. முன்னாடி இருந்து படிக்க மாட்டாங்க. சர்ப்பதோஷம் இருக்குன்னா ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். 9ஆம் இடத்துல கேது இருந்தால் தந்தைக்கும் ஜாதகனுக்கு பிரிவை தரும். பெண்ணாக இருந்தாலும் அப்பா கல்யாணம் பண்ணதுக்கு பின்னாடி அப்பா கிட்ட வர மாட்டாங்க. 9ல் கேது உட்காந்துட்டார். அப்படியே சாமியாவரே போயிட வேண்டியதுதான். 9ஆம் இடத்துல இருந்தா கோயில் கோயில் கோயில்னு போயிட்டே இருக்கிறதுனால என்னாங்க, இல்லறம் இனிக்காது. சினிமாவில் உயர்ந்த போஸ்டிங் உயர்ந்த நிலை அடிக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு ராகு எது இருந்தால் தான் இதில் ஜெயிக்க முடியும். ராகு எது நல்லா இருந்தால் தட்டி எழுப்பாங்க. உங்கள்கிட்ட நல்லா கதை இருக்குன்னு ஒருத்தர் சொன்னார், வாங்க போகலாம். முக்கிய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். டவுன்லோடின் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. அதன் ஆன்மீக நேர்களுக்கு வணக்கம். நம்ம ஆன்மீகம் சேனலில் ஆன்மீகம் தொடர்பான நிறைய தகவல்களை பார்த்தும் தெரிஞ்சுக்கிட்டும் வரும். அதன் மூலமாக நமக்கு நிறைய தீர்வுகளும் தெளிவுகளும் கிடைச்சிருக்கு. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க ஜோதிட பேராசிரியர் கணியர் திரு AN ராஜசேகர் அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம்மா, சிறப்பு வணக்கம். கொடுப்பவன் ராகு கெடுப்பவன் கேது அப்படின்னு சொல்லுவாங்க. கேது என்னென்ன மாற்றங்கள்லாம் செய்யும் சார்? இப்போ நீங்கள் ஜோதிடத்துக்குள்ளே வரணும்னா கேது இருந்தால் தான் வர முடியும். ஓகே. இந்த நிகழ்வை பார்த்துக்கிட்டு இருக்காங்கல்ல, ஆமாம், எத்தனையோ லட்சக்கணக்கான ஜோசியர் இருப்பாங்க. கேது திசையில் தான் உள்ள வருவாங்க. ஓகே. கேது சாரம் வாங்கினப்ப தான் உள்ள வருவாங்க. செவ்வாய் கேது சேர்ந்துருக்கவங்க தான் நிறைய ஜோசியத்தை படிப்பாங்க, ஆய்வு பண்ணாங்க, கட்டுரையெல்லாம் எழுதுவாங்க. அப்போ கேது இல்லாமல் ஜோதிடம் இல்லை. ஒருத்தனுக்கு அறிவுரை சொல்லவே முடியாது. லக்னத்தில் கேது இருந்துட்டா அவன் ஞானி. 10வது 12வது ஃபெயிலு, ஆனால் வாத்தியாருக்கு கிளாஸ் எடுத்தான். புரியுதா இல்லைங்களா? இப்போ மருத்துவர்கள்லாம் இருக்கணுங்க இல்லையா, மருத்துவத்துக்கு மருத்துவம் சொல்லுவேன். லக்கணத்தில் கேது என்ன ஒன்று தெரியுங்களா, பேராசை இருக்காது. தாடி விட்டுக்கிட்டு திரிகிறது, ருத்ராட்சத்தை போட்டு திரிகிறது, நெத்தியில் பட்டையை போட்டு அழகை குறைத்து கொள்வது. அதனால தான் அந்த கேது இருக்கிறது நல்லதுலேன்னு சொல்லுவாங்க. ஆனால் மருத்துவத்துக்கும் ஜோதிடத்துக்கும் ஆன்மீகத்துக்கும் ஞானத்துக்கும் ராகு வேணும். ராகு இல்லாமல் ஜெயிக்கவே முடியாது. ஆமாம், கேது இல்லாமல் ஜெயிக்கவே முடியாது. ஏன்னா அவர் தான் ரொம்ப, ஏன்னா அவரோட சிந்தனைகள் எப்படின்னா ஞானத்தால் கிடைக்கிறது. நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள். நீங்கள் யாருக்கா ஒருத்தர் ஃபோன் பண்ணலான்னு நினைப்பீங்க. ஃபோன் பண்ணலாம் நினைக்க ஃபோன் வரும். ஆமாம், நடந்திருக்கும். ஆமாம், அப்படி தான் நடக்கும். அவங்களுக்கு ஞானம் இருக்குன்னு அர்த்தம். அது கேது தான் கொடுக்குறவர், கனெக்டிவிட்டி கொடுக்குறது. பெரிய ஆன்மீகத்தையும் இறை வழிபாடையும் தொண்டாற்றுறதையும் பிறருக்காக வாழக்கூடிய தன்மையும் கொடுக்குது. அதனால வீட்டுக்காரம்மா ஊருக்கே எல்லாம் செய்வேன், எனக்கு வீட்டுக்குள்ள வேலை சொன்னா மட்டும் கேட்க மாட்டேன்னு சொல்கிறேன். இது கேது தான் இந்த பிரச்சனை. அதனால அந்த மாதிரி இது 2ஆம் இடத்துல கேது இருந்தால் என்ன பண்ண, பேசவே மாட்டாங்க, அமைதியாக இருப்பாங்க. எப்போ பேசணும்னு சொல்லி தெரியாது. பேசக்கூடிய இடத்துல பேச மாட்டாங்க, பேசக்கூடாத இடத்துல பேசுவாங்க. அதுதான் 2ஆம் இடத்துல ராகு, இந்த கேது. இந்த கேது யார் வீட்டில் இருக்கலாம்னா சுபர் வீட்டில் இருந்தால் பிரச்சனை. குடும்பத்தில் எப்போ பார்த்தாலும் சண்டை நடக்கும். அசுபர் வீட்டில் இருந்தால் பிரச்சனை இல்லை, பொய்யை பேசியா சம்பாரிச்சு வந்துருக்கேன். பொய் பேசினா தான் நமக்கு ரியல் எஸ்டேட் பண்ண முடியும், பொய் பேசினா தான் கமிஷன் வாங்க முடியும். அப்போ நமக்கு அது ப்ளஸ்ஸு. அப்போ என்னன்னா சுபர் வீடாக இருக்கக்கூடாது, பாவர் வீடாக இருந்து 2ஆம் இடத்துல கேது இருந்தால் பாதிப்பு இல்லை. 3ஆம் இடத்துல கேது இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா முயற்சி ஸ்தானம் தான். அவனோட முயற்சி நியாய தர்ம நீதி பிரகாரம். ஒரே ஒரு பிரச்சனைங்க, 3ஆம் இடத்துல இருக்க ராகு திசை நடத்தினார்னா வீட்டை விட்டு ஓடி போயிடுவேன். ஓகே. எங்கே போகிறேன்னே தெரியாது. காசு இல்லைடா, காசு இல்லாமல் பஸ் ஏறுற போகிற 3ஆம் இடத்துல கேது இருக்கும்போது தான். கேது 3லிருந்து தசா புத்தி, கேது திசையோ புத்தியோ வரும்போது எங்கே போகிறேன் எதுக்கு போகிறேன்னு தெரியாமல் போயிடுவேன். அந்த ஒரு பிரச்சனை அங்கே இருக்குது. விரக்தி மனப்பான்மையில் ஓடி விடுவான். ஏன் அப்படி சொல்கிறோம்? 3ஆம் இடம் பயணம், கேது முடிவில்லாத பயணம், அப்படின்னா விரக்தியான பயணம்னு பேர். அதனால அது பண்ணுறேன். ராகு இருந்தால் வெளிநாடு போவார். ஒருத்தருக்கு 3ஆம் பாவம் சம்மந்தப்படாமல் வெளிநாட்டுக்கு போக முடியவே முடியாது. எப்போ வெளிநாடு போவோம்னு கேட்குறோம் இல்லையா, அப்போ 3ஆம் இடத்தை தான் எடுக்கணும். 3ஆம் இடத்த அதிபதி தசா புத்தி அந்தரம் நடக்கும்போது டேட் எழுதணும்னா அந்த டேட்டில் தான் அவங்க வெளிநாடு போவாங்க. 12ஆம் இடத்த நம்ம ராகு சொன்னோம் பார்த்தீங்களா, அங்கே கெடுதல்னு சொல்லி சொன்னோம் இல்லையா. 12ஆம் இடத்துல ராகு இருந்தால் வெளிநாட்டில் போய் தங்க முடியும். இங்கே 3, 12 சம்மந்தப்படணும். பயணம் தான் 9ஆம் இடம் இந்த 3 பேருக்கும், ரைட்டுங்க. அதே மாதிரி 3ஆம் இடத்துல கேது இருக்கிறது இந்த மாதிரி ஒரு விரக்தியான ஒரு சூழ்நிலையை கொடுத்து
அதில் அதாவது ஞானத்தை கொடுத்து அதுக்கு பின்னாடி குடும்பத்தில் உட்கார வைக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா குடும்பத்தில் சண்டை, மனைவி சண்டை, அப்படியே வெறுத்து நிம்மதி இவங்களோட வாழவே கூடாதா அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணோ பையனோ பஸ் ஏறிடுவாங்க, ட்ரெயின் ஏறிடுவாங்க. ஏறிட்டு போயிட்டு எங்கேயும் சோறும் கிடைக்காது, ஒன்றும் கிடைக்காது, அதுக்கு அவங்க டீ ஆடி வாங்கிட்டு கூட இருந்துருக்கலாமே, அதுக்கு பேசாமல் இருந்துக்கலாம், நிம்மதியாக இருந்திருக்கலாமே அப்படின்னு ஞானத்தை கொடுக்க தான் கேது. அதாவது பிரிந்த பின் இழந்த பின் ஞானம் கிடைக்கும். 4ஆம் இடத்துல கேது இருக்கிறது அவ்வளோ சிறப்பான அமைப்பு. ஏன்னா சுகஸ்தானம்னு பேர். சுகஸ்தானம் கிடக்கூடாது. ராகு இருந்தால் பிரம்மாண்ட சுகம், கேது இருந்தால் எனக்கு வேணாமியா, நான் ஜாமியார போகிறேன், எனக்கு கல்யாணம் வேணாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே தெரிவேன். அதே மாதிரி தாய் ஸ்தானமும் அதுதான். வாகன ஸ்தானம், வாகனம் எந்த சுகமே தெரியாது, நடந்தே போவேன், நடந்தே வருவேன். ஏன்டா ஒரு பைக் வாங்கிக்கலாம், அது யார் பெட்ரோல் அடிக்கிறதுன்னுவேன். காசு இருக்கும், காசு பணமெல்லாம் இருக்கும், 4ஆம் இடம் மட்டும்தான் வீக் ஆகும். அந்த சொகுசான வாகனங்கள் வாங்க தெரியாது. அது மாதிரி அவங்க சுகத்தை இழப்பவர்கள் பேர். ஒருவேளை அது பாவரோட வீடாக இருந்தால் அவன் நியாயமான சுகத்தை அனுப்பிச்சுக்கிடுவார். வண்டி வாகனம் என்ன தேவையோ அதுக்கு ஒரு ஓட்ட வண்டி உடஞ்ச வண்டியாவது இருக்கும். அது மாதிரி 4ஆம் இடத்துல ராகு ஜன்ன காலத்தில் இருக்கு பாருங்க. இந்த ராகுவும் கேதுவும் யாருக்கு 4ஆம் இடத்துல இருக்கோ அவங்க வீட்டில் ஒரு காரோ பைக்கோ சைக்கிளோ இருக்கும், ஆனால் டயர் இருக்காது. வேணா செக் பண்ணி பாருங்க. அந்த மாதிரி அமைப்பு. கேது 5ஆம் இடத்துல இருக்கிறது வந்து நன்மையா தீமை அப்படின்னு பார்த்தோம்னா 5ஆம் இடம் தான் புத்திர பைக்கம் தரும் இல்லையா. இந்த கேது வந்து சுருக்குவது அப்படின்னு பேர், ராகு வந்து விரிவுபடுத்துவதுன்னு பேர். இப்போ 5ஆம் இடத்துல கேது இருந்தால் கர்ப்பப்பை சுருங்கி போயிடும். 5ஆம் இடத்துல ராகு இருந்தால் கர்ப்பப்பை விரிஞ்சிடும். இதனால குழந்தை பாக்கியம் பெண்டிங் ஆகும். அதனாலதான் 5ல் கேது இருக்கக்கூடாதுன்றது. அது புத்திர ஸ்தானம்ன்றதுனால புத்திரத்தை விரக்தி பண்ணிடும். அதே சமயத்தில் அது அசுபரோட இருந்தால் அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் ரொம்ப டிமாண்டு, அதாவது மருத்துவத்தின் மூலியமாக தான் சரி பண்ண முடியும். அதே சுபரோட இருந்தால் கவலையெல்லாம் பட வேண்டியதில்லை, நல்ல ஞானமுள்ள குழந்தை கிடைக்கும், அற்புதமான குழந்தை, ரொம்ப அறிவாளியாக பிறப்பேன். 5ஆம் இடத்துல கேது இருந்து அது சுபரோட வீடாக இருந்து அந்த அந்த வீட்டு அதிபதியும் சுபத்தன்மையில் இருந்தால் அவ்வளோ அற்புதமாக அப்படியே முருகனை பற்றி பாடுறானா பாடுவேன், பெருமாளை பற்றி பாடுறானா பாடுவேன். அவளுக்கு குழந்தையிலேருந்து இப்போ பயங்கரமாக இருப்பான். அது பெரிய யோகம். 6ஆம் இடத்துல ராகு கேது யார் வேணாலும் இருக்கலாம். அதே மாதிரி கேது இருக்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை, கடன் பிரச்சனை இதெல்லாம் தொந்தரவுகள் இருக்காது. என்ன ஒன்று, இந்த வழக்குகள் கொஞ்சம் அடிக்கடி வழக்கு வரும். இந்த வக்கீல்கள் போன்ற ஆளுகளுக்கு 6ஆம் இடத்துல ராகு இது கேது இருக்கிறது வந்து அடிக்கடி நிறையா வழக்குகள் வர அவங்க பெரிய ஹிட் ஆயிடுவாங்க. அப்புறம் அந்த ஆன்மீகத்தில் இருக்கவங்களுக்கு நல்லது, மருத்துவத்தில் இருக்கவங்களுக்கு நல்லது. நம்ம குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு மட்டும் அது கொஞ்சம் சிறு குறைபாடுகளை கொடுக்கும். அது சுபர் வீடாக இருந்தாலும் சரி பாவர் வீடாக இருந்தாலும் அது கொஞ்சம் தொந்தரவுகள் உண்டு. 7ஆம் இடத்துல இந்த ராகுக்கு ஒரு வார்த்தை சொல்ல விட்டுட்டு கேதுக்கு வரும்போது சொல்லுவான், ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ண வைக்கும், மதம் விட்டு மதம் கல்யாணம் பண்ண வைக்கும். இப்படி ஏதாவது ஒரு வித்தியாசத்தை கொடுத்துரும். இப்போ இந்த கேது இருக்காரு 7ஆம் இடத்துல, நிறைய பேருக்கு இவங்க ஜாதியில் இல்லாமல் வேற ஜாதியில் கல்யாணம் பண்ணவங்க இருக்காங்க. ஆனால் நான் இல்லைன்னு சொல்லுவாங்க. புரிஞ்சா இல்லைங்களா? அப்போ ஏன் இல்லை அப்படின்னு 7ஆம் வீடு பாவரோட வீடாக இருந்தால் அவர்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ராகு எதுங்க ஒன்றுங்க. நியூஸ் பேப்பரை நீங்கள் எப்படி படிப்பீங்க? முன்னாடி இருந்து படிப்பீங்களா பின்னாடி? முன்னாடி இருந்து தான் படிச்சுட்டு போவோம். முன்னாடி இருந்து படிப்பீங்க. நீங்கள் வேணா ராகு எது இருக்கவங்களுக்கு பாருங்கள், பின்னாடி இருந்து படிப்பாங்க, முன்னாடி இருந்து படிக்க மாட்டாங்க. சர்ப்பதோஷம் இருக்குன்னா ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இப்போ ராகு திசை நடக்குதா இல்லையான்னு பார்க்கலாம். என்ன பண்ணுவாங்க தெரியுமா, இப்படி கதை வெட்டி பார்க்குறாங்கல்ல, அவங்களுக்கு ராகு திசை. அது நார்மலா பொதுவாகவே இப்போ கூட பிரியா வந்து எட்டி பார்த்துட்டு போனாங்க. ஆமா, நீ கேளுங்க, இந்த இடத்துல இந்த தசாபுத்தி நடக்கும் போது இந்த மாதிரி எட்டி பார்க்க வேண்டிய சூழ்நிலை வரும். கழுத்தை மட்டும் வெளியில தெரியும், சட்டையை போன பையில கழட்டி போடுறாங்க இல்ல, நீங்க பாருங்க சர்ப்பதோஷம் தான். இந்த சர்ப்பதோஷம் இருக்கவங்களுக்கு தான் அப்படி வரும். அப்புறம் உட்கார்ந்து புஷ் அப்படின்னு விடுவாங்க பாருங்க, அவங்களுக்கு சர்ப்பதோஷம். ஐயோ நானும் அதை பண்ணுவேன். என்னங்க நீங்க ரொம்ப அழகுங்க. காரு பைக் எடுக்கிறோம் இல்லையா, எல்லாரையும் பாருங்க, நல்லா பாருங்க, பைக்கை எடுத்தாங்கன்னா முன்னாடி மூவ் பண்ணிட்டு தான் பின்னாடி மூவ் பண்ணுவாங்க. எல்லாருக்கும் இது பொதுவாக இயல்பு. நம்ம இந்தியாவில் பிறந்த எல்லாருக்கும் அந்த கல்வி அந்த ஞானம் இருக்கும். ஆனால் சர்ப்பதோஷம் இருக்கவங்க மட்டும் பாருங்க ரிவர்ஸ் எடுப்பேன், ஃபர்ஸ்ட் முன்னாடி போக மாட்டான். இது எல்லாம் நம்மளுடைய குணம். நீங்க பசங்களே பாருங்க, இடுப்பு கீழே தான் ட்ரெஸ் பண்ணுவான். ராகு சர்ப்பதோஷம் இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ட்ரெஸ்ஸை வந்து இடுப்பு கீழே பண்ணுவான். அப்போ பார்த்தீங்கன்னா அவனுக்கு சர்ப்பதோஷம் இருக்குன்னு பாருங்க. ஏன்னா இப்படி நிறைய இருக்கும். சட்டை கலட்டி தூக்கி வீசுவான், பார்த்துருக்கீங்களா? சர்ப்பதோஷம். ஏன்னா பாம்பு சட்டையை கழட்டி தூக்கி வீசிடும், புசு புசுன்னு சவுண்டு விடும், மறைஞ்சிருந்து தான் பார்க்கும். நீங்கள் நல்ல பாம்பெல்லாம் ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன், கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நல்ல பாம்பு உடனே எடுத்தோன்னு வந்து குத்தாது. என்ன பண்ணும், வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணும், ஓடிடுறா அப்படின்னு புஷ்ஷுன்னு ஒரு சவுண்டு கொடுக்கும். அப்பையும் போகலைன்னா ஆக்டிங் பண்ணும், உடனே கொத்தாது. ரெண்டாவது ஒரு சாய்ஸ் கொடுக்கும். மூணாவது சும்மா மட்டும்தான் கடிக்கும்.
அப்போயே அவனால் உணர முடியல, போக முடியலன்னா 4வது அதனுடைய விஷத்தை கொடுக்கும். அதனால தான் அதுக்கு பேர் நல்ல பாம்புன்னு பேர். மற்ற பாம்புகள் அப்படி இருக்க வந்தோன்னு டொப்புன்னு போட்டுரும். ஓகே. பாம்புலேயும் நல்ல பாம்பு கெட்ட பாம்புன்னு ஏன் பேர் வச்சுருக்காங்க? நல்ல பாம்புக்கு இப்பதான் விளக்கமே எனக்கு கிடைச்சிருக்கு. இவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் இருக்குது. அப்போ சர்ப்பங்கள்ல நல்ல சர்ப்பங்கள் இருக்குது. ஓகே சார். ரைட்டுங்களா? இப்போ நம்ம 7ஆம் இடத்துல இருக்கும்போது சுபர் வீடாக இருந்துட்டா அவனுக்கு லவ் மேரேஜ் வேறு ஜாதியில் நடக்கும். அசுபரோட வீடாக இருந்தால் அவங்கவுங்க ஜாதியிலே நடக்கும். என்ன ஒன்று, அந்த பையன் வந்து இல்லறத்துக்கை விட ஆன்மீகத்தில் ஈடுபாடு உடையவனாக இருப்பேன். மனைவி வந்து ஆன்மீகத்தில், பெண்கள் ஆன்மீகத்தில் இருக்கலாம். ஆண்கள் வந்து ரொம்ப ஆன்மீகத்துக்கு போகக்கூடாது. என்னங்க, சாதாரணமாக தான் இருக்கணும். ஓவராக சாமியை கும்பிடக்கூடாது. பொதுவாகவே நிறைய பேர் வந்து அழகாக சாமி கும்பிட்டு பழகணும். 24 hours சாமி கும்பிடக்கூடாது. கல்யாணம் முடிஞ்சு ஒரு 40-50 வயசை தாண்டி தான் பொட்டு எப்படி வைக்கணும் தெரியுங்களா? வெறும் பொட்டு மட்டும்தான் வைக்கணும். பொம்பளை பிள்ளைய சாமி கும்பிட மட்டும் திருநீர் வைக்கணும். இல்லறத்தை துறந்து, இல்லறத்தை துறந்த பின்னாடி பொட்டு திருநீர் ஒட்டுக்கா வைக்கணும். ஓ, இவ்வளோ இருக்கு. நம்ம எல்லாமே தெரியாம பட்டையை போட்டு திரிவோம். ஆமா, எல்லாருமே விபூதி குங்குமம் எல்லாமே வச்சுட்டு இருக்கோம். என்னங்க, அப்புறம் நம்ம பொட்டு பாருங்க, இங்க வச்சிருக்காங்களா, எங்கிட்ட வைக்கிறதுனே கண்டுபிடிக்க தெரியாது. ரைட்டா? கரெக்டா நெத்திக்கு நேரம் அந்த வகுட்டுல தான் போட்டு வைக்கணும். அப்பதான் இந்த 2 சரி பண்ணி உடம்பு ஆரோக்கியம் கொடுக்கும். நிறைய விஷயம். சிவப்பு அப்படின்றதுல நம்மளுக்கு தடை அப்படின்னு பேர். இப்போ ஒரு பெண்ணை வந்து ஒரு ஆண் கண்ணுக்கு நேரா தான் பார்ப்பான். நேரா பார்க்கும்போது அந்த கண்ணுக்குள்ள பார்வை உள்ள போகும். ரைட்டுங்களா? அது எந்த வடிவத்தில் போனால் நெற்றிக் கண், இந்த இடத்துல தான் நெற்றிக் கண் இருக்கு. அந்த கண்ணை மூடி வைக்கிறதுக்கு தான் சேவை போட்டு வைக்கிறோம். ஓகே சார். ரைட்டா? அதனால தான் நம்ம இந்து பெண்கள்கிட்ட மட்டும் சீக்கிரத்தில் யாரும் உள்ளே போக முடியாது. எந்த பெண்கள்கிட்டையும் போக முடியாது. இருந்தாலும் நமக்குள்ள ஏன்னு கேட்டால் இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு ஆணோட பார்வை வந்து என்னோட டக்குன்னு பார்த்தோன்னா அவளுக்குள்ளே போகக்கூடாது அந்த கண் பார்வை அப்படின்றத அந்த இடத்துல டேஞ்சர் மாதிரி வச்சு அந்த இதை ரிஃப்ளெக்ட் பண்ணுவாங்க. இருக்க நிறங்கள்லேயே ஃபஸ்ட்டு நிறம் எது தெரியுமா? ப்ளூ நிறம் தான். எல்லாருக்கும் ப்ளூ தான் பிடிக்கும். அதனால தான் ஆம்பளை பையனை பிடிக்கும். நம்ம பாருங்க, இப்போ ப்ளூ கலர் பூரா ஆம்பளை பையனுக்கு, பிங்க் பூரா பொம்பளை பிள்ளைகளுக்கு. அது நம்மளை அறியாமல் வர்றது தான். அதனால தான் ஆண் குழந்தைகள் மேலே நமக்கு எப்போதுமே ஆசைகள் நிறையா உண்டு. இப்படி ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு காரணத்தோடு தான் இருக்கிறதுனால 8ஆம் இடத்துல கேது வர்றதுக்கார் இல்லையா? 8ஆம் இடம் ஆண்களுக்கு ஆயிலை தரக்கூடிய இடம், பெண்களுக்கு மங்களியத்தை தரக்கூடிய இடம். சுருக்குவது கேதுன்னு சொல்லிட்டோமா, அப்போ மங்கல்யம் சுருங்கி போயிருதா? அதனால மங்கல்யம் கிடைக்காதுன்றக்காண்டி தோஷம்னு சொன்னோம். ஓகே. ஆண்களுக்கு ஆயில் சுருங்கிருச்சுன்னு என்ன பண்ணுறது? அதுவும் தோஷமாயிரும் இல்லையா? அதனால தான் அந்த 8ஆம் இடத்துல ரொம்ப தோஷத்தை தரும் அப்படின்னு கேதுவை சொன்னது. இதே சமயத்தில் 8ஆம் வீடு வந்து சுபரோட வீடாக இருந்தால் கட்டாயம் தோஷம் உண்டு. ஆனால் அசுபரோட வீடாக இருந்தால் இவங்களுக்கு தோஷமே தராது, அதிர்ஷ்டத்தை தந்துடும். திடீர் அதிர்ஷ்டம் போகிற ராகு கேது தான் கொடுக்குறது. அதனால் 8ஆம் இடத்துல ரொம்ப கவனமாக பார்க்கணும். இருந்தாலும் அந்த தோஷத்தை கொஞ்சம் தரக்கூடிய வாய்ப்பு கேதுக்கு உண்டு. ஏன்னாங்க, அதிர்ஷ்டம் பேர் அதிர்ஷ்டம்லாம் 8ஆம் இடம் தான். அந்த அதிர்ஷ்டம் கிடைக்காது 8ஆம் இடம். 9ஆம் இடம் ஏற்கனவே தந்தையை பற்றி சொன்னோம்ல, அதே மாதிரி தான். 9ஆம் இடத்துல வந்து கேது இருந்தால் தந்தைக்கும் ஜாதகனுக்கு பிரிவை தரும். பெண்ணாக இருந்தாலும் அப்பா கல்யாணம் பண்ணதுக்கு பின்னாடி அப்பா கிட்ட வர மாட்டாங்க, பிரிஞ்சு போயிடுவாங்க. அதே சமயத்தில் அந்த வீடு 9ஆம் வீடு சுபரோட வீடாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. சந்திரனோட வீடோ, புதனோட வீடோ, குருவோட வீடோ, சுக்கரனோட வீடோ, குருவோட இவங்கெல்லாம் வீடாக இருந்துச்சுன்னா அப்பாவுக்கு இவங்களுக்கு நல்ல ஒரு அந்நியனுக்கு தெரியும், எந்த தொந்தரவும் தராது. 9ஆம் பாவம் தந்தைன்றதுனால. அதே மாதிரி பாக்கியங்களை சொல்கிற இடம் 9ஆம் இடம் தான். நமக்கு இறைவனை சொல்கிற இடம். 5ஆம் வீடு வந்து குலம், 9ஆம் வீடு தெய்வம், 4வது வீடு வீடு, குல தெய்வ வீடு. அதனாலதான் பிரசன்னத்தில் 4ஆம் பாவத்தையும் நம்ம பாரம்பரியத்தில் 5ஆம் இடத்தையும் குலதெய்வத்தை எடுப்போம். நமக்கு பிடிச்ச தெய்வத்தை எடுக்கிறது 9ஆம் பாவம். 9ல் கேது உட்காந்துட்டார், அப்படியே சாமியாவரே போயிட வேண்டியதுதான். அதனால தான் சர்வதோஷம் சொல்றது. ஆன்மீகத்திலே இருக்கக்கூடாதுல்ல. எதையும் அளவோடு இருந்தால்தான் அது வெற்றி. இறைவனையும் அழகா கும்பிடணும். நீங்க சிவாச்சாரியாளுக்கும் இந்த சிவன் அடிகார்களுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியுமா? சிவாச்சாரியர்கள் வருவாங்க, பூஜை பண்ணுவாங்க, ரைட் போயிட்டு வந்து சாமி அப்படின்னு குடும்பத்துக்கு போயிடுவார். சிவன் அடிகளார்கள் எங்கேயுமே போக மாட்டாங்க, சிவனே கதின்னு கிடப்பாங்க. இவங்களுக்கு 9ல் கேது. சரிங்களா? சிவன் அடிகாரர்களுக்கு அவ்வளோ விஷயம். சிவனை தவிர வேற யாரையும் தொடவே மாட்டாங்க, கும்பிடவே மாட்டாங்க. யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, வீட்டுக்கும் போக மாட்டாங்க. சிவன் சிவன் சிவன்னே கிடப்பாங்க. அது மாதிரி 9ஆம் இடத்துல இருந்தால் கோயில் கோயில் கோயில்னு போயிட்டே இருக்கிறதுனால என்னாங்க, இல்லறம் இனிக்காது. அதனால தான் 9ல் இருக்கக்கூடாது. 10ல் கேது, தொழில் ஸ்தானம் 10. எப்படி வேணாலும் சம்பாதிச்சிடலாம். அதில் ஒரு நேர்மை இருக்கணும். எதை செஞ்சாலும் ஒரு நேர்மை இருக்கணும் இல்லையா? 10ல் இருக்கும்போது என்ன ஆகுன்னா, ஏதாவது ஒரு நீங்கள் கேதுவை சுருக்கிறது மட்டும் எடுக்கல, கிரிமினல்னு எடுக்கணும். ஒருத்தருக்கு லக்னத்தில்
என்னங்க லக்னத்தில் கேது இருந்தாலும் ஞானம் உண்டு. 5ஆம் இடத்துல இருக்கவனா நீங்கள் படிப்பில் வீழ்த்தவே முடியாது, பயங்கரமாக படிப்பான். என்னங்க அவ்வளோ ஞானம் உண்டு அவனுக்கு, பவர்ஃபுல் மெமரி பவர் உண்டு. அப்போ என்னங்க 10ஆம் இடத்துல அவன் கிரிமினலாக சம்பாதிக்கணுன்றக்காண்டி எந்த ட்ராக் வேணாலும் எடுப்பான். நேர்மையான சம்பாத்தியம் தான் எப்போதுமே குடும்பத்தை வளர்க்கும். நீங்கள் எந்த வெற்றியும் பாருங்களேன், நேர்மை இல்லாத வெற்றியில் வந்த பணம் அவனே அழிச்சிருவேன். ஏன் ஷேர் மார்க்கெட்டில் போகக்கூடாதுன்னு சொல்கிறோம்னா, அந்த மாதிரி வர்ற பணங்களை இவங்களே அழிக்கிறாங்க. நீங்கள் உழைங்க சம்பாதிங்க, அதன் மூலியமாக நீங்கள் வர்ற பணம் வந்து பரம்பரைக்கும் வரும். அப்போ 10ல் இருக்க கேது என்ன வந்து திடீர்னு பணம் வர வந்துடும். அதை வந்து வச்சுக்கிறதும் தெரியாது, வாழவும் தெரியாது, அழிச்சு போடுவானுங்க. நியாயம் இல்லாத நேர்மை இல்லாத தொழிலாக போயிடும். அல்லது என்ன பண்ணுவேன், ₹1 ஊசி மணி பாசி விற்கிற மாதிரி விற்றுக்கிட்டு தெரிய வேண்டியது, மாற்றியும் கொடுத்து போடும். அது எப்படி மாறுது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு சுபர் வீடாக இருந்தால் இவன் ₹10 ₹20 வியாபாரம் பண்ணிக்கிட்டு வர போக செலவு பண்ண சரியாப்போம். அசுபர் வீடாக இருந்தால் எப்படி வேணாலும் சம்பாரிச்சு போடுவான். அதனால் அந்த இது 11ஆம் இடம் யார் வீடாக இருந்தாலும் நன்மையே. 11ல் கேது இருக்கிறதுனால எந்த பாதிப்பும் இல்லை, நல்ல விஷயந்தான். 12ல் கேது இருக்கிறது வந்து ரொம்ப பெரிய விசேஷம், நல்ல ஒரு மோட்சத்தை கிடைக்கும். ஞானத்தோட அதாவது இத்தனை ஜென்மத்தில் நம்ம எதெல்லாம் அனுபவிக்கலையோ எல்லா அனுபவத்தையும் இந்த இதில் கொடுத்துருவார். மோட்சஸ்தானத்தில் கேது இருந்தால் மோட்சம் கிடைக்கும். ஏன்னா மோட்ச கிரகம் பேர் என்னங்க. அதனால் வந்து உடனே மோட்சம் கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க, பிறந்ததுலேருந்து வாழந்தட்டிக்கு இன்பம் துன்பம் சுகம் துக்கம் லாபம் எல்லா அயோக்கியத்தனம் நல்லது கெட்டது எல்லாத்தையும் அனுபவிச்சிருவோம். அனுபவிச்சுட்டு மேட்ரை முடிச்சு போ அப்படியே இது அடுத்த ஜென்மம் கிடையாது. இப்படி இருக்கிறதுல அந்த கேது வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். இதில் நம்ம ராகு கேது மட்டுங்க 2ஆம் இடத்து அதிபதி ராகு கேது சாரத்தை வாங்கி அந்த ராகு வந்து ரிஷபத்திலேயோ அல்லது கேது ரிஷபத்திலேயே இருந்துட்டா இவன் பிச்சைக்காரியை போய் கல்யாணம் பண்ணிப்பிடுவான், வாழ்க்கை கொடுக்குறது அப்படின்ற மாதிரி. ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணி அவளுக்கு ஒன்றுமே இருக்காது. ஜாதி அப்போ கல்யாணம் லவ் மேரேஜே இல்லைனாலும் இவன் போய் கல்யாணம் பண்ண இடத்துல ₹1 கூட இருக்காது, இவனை ஏமாற்றி கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. இப்படியெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு அதே மாதிரி தான். திடீர்னு பணக்காரர் ஆகிறாங்க பார்த்தீங்களா, அவங்க பூரா ராகு. சினிமாவில் உயர்ந்த போஸ்டிங் உயர்ந்த நிலை அடிக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு ராகு எது இருந்தால் தான் இதில் ஜெயிக்க முடியும். ராகு எது இல்லைன்னா நீங்கள் சும்மா உட்காந்து கதை எழுதிக்கிட்டு அப்படியே ஒவ்வொரு ஆஃபீஸாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கணும். ராகு எது நல்லா இருந்தால் தட்டி எழுப்பாங்க, உங்கள்கிட்ட நல்லா கதை இருக்குன்னு ஒருத்தர் சொன்னார், வாங்க போகலாம், இப்போயே பணம் கொடுங்க, சைன் பண்ணுங்கள், படம் எடுக்கலாம், படம் எடுத்து ஹிட் ஆகி போயிடும். கண்டிப்பாக. அப்போ எவ்வளோ பெரிய நல்ல விஷயத்தில் இருக்கார். ஆமாம் சார். சில விஷயங்களில் சிலர் இடர்பாடுகள் தந்து கொண்டே தான் இருப்பார்கள், அதை தாண்டி ஜெயிக்க வைக்கிறது ராகுகேதுகள். ராகுகேது. ஸோ ராகுகேது வந்து ஒருத்தருடைய வாழ்க்கையில இவ்வளவு பெரிய விஷயங்களை வந்து ரோல் வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. மேலே போற்றி வணங்க வேண்டிய 2 கிரகங்கள் அப்படின்னு தான் சொல்லணும்.